இந்த விருச்சிகத்திற்கு பழைய வீடு. ஆமாம், இது ஒரு பெரிய ஒரு விருச்சிகத்தை பேசும்போது தான் பழனி முருகன் வர்றாரு. பழைய வீடு ஒரு இடத்துல தங்காது, சுற்றிக்கிட்டே தான் இருக்கும், ஓடிக்கிட்டே தான் இருக்கும், ஒரு இடத்துல உட்காராது. நல்ல இடம், வீடு, வண்டி வாங்கணும். பொதுவாகவே சின்ன இடமா இருந்தாலும் நல்ல இடத்த ரொம்ப சூப்பராக வச்சுக்குவோம், ரொம்ப அழகாக வச்சுக்குவோம். ஏஎல்பி விருச்சிக ராசி விருச்சிக இலக்கணமாக போணுச்சுன்னா ரொம்ப. ஆனால் என்னென்னா ஒரு இடத்துல தங்காது, அது ஒன்று தான் அது மைனஸ். இடம் கூட்டமாக வச்சுக்கலாம், காக்கா கூட்டம் மாரி. இது விருச்சிகத்துக்கு காக்கா கூட்டம் சரி. தனி வீடு அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி. தனி வீடு அப்பார்ட்மெண்ட் நல்லாவே இருக்கும். 3 வீடு 2 வீடு இருக்கிற கீழே வீடை விட மாடி வீடு இதுக்கு நல்லா செட் ஆகும். கிரவுண்ட் ஃப்ளோரோட ஃபஸ்ட் ஃப்ளோர் நல்லாயிருக்கும், நல்லாவே செட் ஆகும், நல்லாயிருக்கும். விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இது எங்கே இருந்தாலும் அது கத்திக்கிட்டே தான் இருக்கும், சுற்றிக்கிட்டே தான் இருக்கும், ஒரு நாள் உட்காராது. அது தூங்குறது அப்படி தான் தூங்கும், படுத்தா நல்லா தூங்கணும், படுக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுது. உடல் ஆரோக்கியத்துக்கும் வாஸ்து இது ஒன்றும் பெரிய மேஜராக ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தனுசு லக்னம் இது வீடே இருந்தாலும் உலகமே வீடாக இருந்தாலும் இது உலகம் முழுக்க சுற்றிக்கிட்டு இருக்கும், ஒரு இடத்துல உட்காராது. இருக்கிற வீட்டெல்லாம் தொலைச்சி விட்டு நான் இதை விட அது பெஸ்ட்டு, அதை விட அது பெஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். விருச்சிக இலக்கணம் தனி வீடு அப்பார்ட்மெண்ட் நல்லாவே இருக்கும், பெரிய பெரிய வீடாக இருக்கும், நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்ல இடமா இருக்கும். எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தான் தனுசு லக்னம். இந்த மகர லக்னம் மகர ராசிக்கு வீட்டை விட இடம் தான் நல்லாயிருக்கும். அதை விட்டு வீடு சம்மந்தப்பட்டதை வீடு வாங்கலாமா இடம் வாங்கலாமான்னு இடம் தான் வாங்கணும். அதேமாரி இவங்க வாங்கவே கூடாதா? வாங்கலாம். என்ன மாதிரி அமைப்பில் வாங்கி? தனி வீடு அப்பார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு. அப்பார்ட்மெண்ட் பெரிய அப்பார்ட்மெண்ட் கூட்டமான அப்பார்ட்மெண்ட் நிறைய வீடு அதை இருக்காது. ஊருக்கு ஒதுக்குப்புறமா காடு சம்மந்தப்பட்டது, மலை சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி இது ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாக இருக்கும், நல்லாயிருக்கும், கூட்டமாக இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க. இந்த கும்பத்துக்கு அப்படி கிடையாது.